கால் பண்ணியிருக்கா? நான் வரலையே. கால் அடித்து கேட்போம். ஹலோ, சொல்லிந்து. டேய், என்னடா நாயை பண்ணுற? குடிச்சிட்டு விழுந்திருக்கியா? நானா? ஆமாம், இதோ பாரு, அவன் இல்லைன்னா நாங்கள் இருக்கோம் உனக்கு, சரியா? இந்த மாதிரி லூஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது, சரியா? சீச்சி, இல்லை இல்லை. உன்னோட அக்கௌண்ட்டில் 5000 சென்ட் பண்ணியிருக்கேன், வச்சுக்கோ. நீ செலவு பண்ணாத. அப்புறம் உன் மச்சான் கிட்ட சொல்லாத. நீ என்னமோ குழந்த மாதிரி நான் உனக்கு எடுக்கிற மாதிரியும் பேசுவான். சரி விடு விடு, அவன் மேலே உள்ள பாசத்தில் தான் பேசுவான். இந்த ஒரே ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். வை இதோ கூப்பிட்றேன் உனக்கு. சரிடா, பாய்டா. ஹாய் மக்களே, என் பேர் தான் ஃப்ராங்க். சொல்கிற மாதிரி என் கதையில் பெருசாக ஒன்றும் இல்லை. அனாதையாக பிறந்தேன், ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன். ஸ்கூலில் கூட சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாரும் இல்லை. ஆனால் காலேஜில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிஷோர், மணி, ஹிந்து, லிவின், ஸ்டாலின். இவங்க 5 பேர் தான் உலகம். இவங்க 5 பேர் மட்டும்தான் என் சொந்தம். ஸ்ட்ரென்த்தும் அவங்க தான், என் வீக்னஸும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். வாழ்க்கையில் அவங்களையும் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும், படித்து முடிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு போகும்போது. அப்படி வேலைக்கு போகிற இடத்துல தான் அவங்க பாசத்தையே மிஞ்சலைனாலும், அவங்களுக்கு ஈக்குவலாக காமிக்கலைனாலும் கொஞ்சம் மூச்சு காமிக்கிற மாதிரி ஒருத்தி வந்தா. எங்கேருந்தோ வந்தா, எனக்காகவே வந்தா மாதிரி இருந்தா. ஆக்சுவலாக அவளை நான் என் கனவுலையும் பார்த்துருக்கேன். சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அவளை பார்த்தது என்னமோ ஒரு 2 மாதம்தான். அவள் கூட பழகினது என்னமோ ஒரு 2 மாதம்தான். ஆனால் என் லைஃப்பில் மொத்தமாக அவதாங்கிற மாதிரி எனக்கு புரிய வச்சுட்டா. இது காதலை நட்பான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லணுங்கிற என் ஆசையோடு போகும்போது அந்த நிமிஷம் அவள் இல்லை. எங்கே போனான்னு தெரியல, என்ன ஆனாலும் தெரியல. அவளை தேடாத இடமும் இல்லை, விசாரிக்காத இடமும் இல்லை. சந்தோஷமாக இருந்த என் வேலை எல்லாமே துக்கமாக மாறிச்சு, வாழ்க்கையே நரகமாக மாறிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே யோசனை, சிந்தனை, எல்லாமே அவள் தான். அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணுண்டான்னு சொன்னேன். அவன் சரிடா நாளைக்கு வரேன் சொல்கிறா, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வாழ்க்கையே பிரச்சனை தானே, அவன்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறது? எது சொல்லனாலும் ஃபஸ்ட்லேருந்து சொன்னாதானே எல்லாருக்குமே புரியும். ஸோ அதுக்காக அவனை வர சொல்லியிருந்தேன். மறுநாள் அவனும் வந்தான். அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு கிஷோர். அந்த 5 பேரில் ஒருத்தன். எனக்காக உயிரையும் தருவான். இவனுக்கு எல்லாருமே தெரியுங்க. ஏரியா பசங்க ஒரு ஏரியாலையும் தெரியும், பாலிடிக்ஸில் தெரியும், சினி ஃபீல்டில் தெரியும். இவனுக்கு இல்லாத சப்போர்ட்டே இல்லைங்க. ஸோ என் மனசில் இருந்த எல்லாத்தையும் சொன்னேன். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாருக்கிட்டேயும் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு அவ்வளோ ஆறுதலும் பண்ணான். மச்சான் கவலைப்படாத, அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ நாளாக ஏன் சொல்லணும் என்னை வேறு திட்டிகிட்டு இருந்தான். நான் என்னன்னு சொல்கிறது? என் கனவில் வந்தான்னு சொன்னால் என்னை புரிஞ்சுக்கினேன். இவங்க நம்புவாங்களா? அவளே நம்ப மாட்டா, இவனுங்க எப்படி நம்புவானுங்க? எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தான். பசங்கக்கிட்டேயும் சொல்கிறதா சொன்னான். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், எல்லா ஏரியாலையும் பேசியிருக்கேன், சின்ன மேட்ரு தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஆறுதலாக சொன்னான். அவங்க ஃபோட்டோ மட்டும் அனுப்பு, எல்லாருக்கும் அனுப்புகிறேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னான். நானும் இது அனுப்புகிறேன்டான்னு ஆரம்பித்தேன். அவனுக்கு எனக்காக எவ்வளவோ பண்ணுவாங்க இவங்க, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த 5 பேர் எனக்கு இன்றைக்கும் ஸ்பெஷல். ஸோ பசங்கிட்டையும் சொல்கிறேன்டா சொல்லியிருக்கான். சரிடா அண்ணன். இவங்கிட்ட சொல்கிறத தாண்டி நானும் நிறைய இடத்தும் தேடினேன், போனேன், வந்தேன். ஆனால் எங்கேயுமே அவங்க எனக்கு கிடைக்கல. அவங்கள தேடி தேடி நான் ஓயவும் இல்லை. அவங்கள ஒரு வாட்டி வச்சு பார்த்துட மாட்டோமா, ஒரு நிமிஷமும் வச்சு பார்த்துட மாட்டோமா? அவங்க போனது நினச்சி அவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் தாங்க அதிகமாகிட்டே இருந்தது. வாழ்க்கையில் ஒரு வாட்டி வச்சு பார்த்துட மாட்டோமா, ஒரு நிமிஷமாச்சு பேசிட மாட்டோமா அப்படின்னு எனக்குள்ள பல கேள்விகள். தேடினேன், ஓடினேன், எங்கெங்கேயோ போனேன், எங்கெங்கேயோ அலைஞ்சேன். ஆனால் அவங்க எங்கேயுமே எனக்கு கிடைக்கல.
திடீர்னு ஒரு ஃபோன் கால், பதட்டமான குரல். அண்ணா, நான் கிஷோர் அண்ணா தம்பி பேசுகிறேன், நீங்கள் தேடுற அக்காவை நான் கோவாவில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். கேட்ட விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என் மச்சான் லிவின்கிட்ட கால் பண்ணி அந்த விஷயத்த சொன்னேன். அவன் என்கிட்ட நிறைய சொன்னான். கடைசியாக முக்கியமாக ஒன்று சொன்னான். மச்சான், நீ போ, எல்லா இடமும் தேடு, டூரிஸ்டர் பாயிண்ட்டு எல்லாமே போ. அவங்க கைடாக தானே ஒர்க் பண்ணாங்க சொன்னேன், நீயும் போயிட்டு எல்லா கேமும் ப்ளே பண்ணுற மாதிரியே போ, அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மணிக்கிட்டேயும் ஸ்டாலின்கிட்டேயும் சொல்லி கேஷ் அரேஞ்ச் பண்ணுறேன், நானும் கொடுக்குறேன், நீ போயிட்டு வா. நல்லதோ கெட்டதோ நீ வரும்போது நீயா வா, அது போதும்ண்ணா. நானும் பல ஆசைகளோடும் கனவுகளோடும் அவளை ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் போகிறதுக்காக முடிவு பண்ணேன். வாழ்க்கை அடுத்த நிமிஷங்களில் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம்ங்கிற வரிகளை நம்பவும் ஆரம்பித்தேன். சிலு தென்றலோ மழை துளிச்சாரலோ அனலின் வெப்பமோ எது அவனு தெரியல. அழவிட மறக்கியோ அதிசய பிறவியோ காதலின் அரசியோ எது எனக்கும் புரியல. பெண்ணே, உன்னை நான் பார்த்ததும் இல்லையே, ஆனால் கனவிலே நீ கொடுக்கிற தொல்லையே. காதல் என்ன சாபமா, ஆண்கள் எல்லாம் பாவமா, கெஞ்ச விடுறியே இது நியாயமா? பார்க்க துடிக்குது மனதும் ஏங்குது ஏனடி, உன்னை மறக்க நினைப்பதில் தினமும் தான் தோக்கிறேன் நானடி. உன்னை பார்க்க துடிக்குது மனதும் ஏங்குது ஏனடி, உன்னை மறக்க நினைப்பதில் தினமும் தான் தோக்கிறேன் நானடி. காதல வெறுத்தவன் நானடி, உன்னால் அதில் விழுந்தேன் தானடி. என் உறக்கம் போனது ஏனடி, பதில் சொல்லடி. என் உயிருக்குள் கலந்தாய் நீ அடி, என் உலகமே நீ என்றும் நீ அடி. நம் வாழ்வே அர்த்தம் தானடி என் கண்மணி. சிலு சிலு தென்றலோ மழை துளிச்சாரலோ அனலின் வெப்பமோ எது அவனு தெரியல. அழவிட மறக்கியோ அதிசய பிறவியோ காதலின் அரசியோ எது எனக்கும் புரியல. பெண்ணே, உன்னை நான் பார்த்ததும் இல்லையே, ஆனால் கனவிலே நீ கொடுக்கிற தொல்லையே. காதல் என்ன சாபமா, ஆண்கள் எல்லாம் பாவமா, கெஞ்ச விடுறியே இது நியாயமா? இன்னையோட நான் கோவாவுக்கு வந்து 7 நாள் ஆகுது. எங்கெங்கேயோ தேடினேன், எங்கெங்கேயோ சுற்றினேன். ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சினிமாவில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆசை, கனவு, ஏக்கம் எல்லாத்தோடு வந்த எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே முடியல. ஆனால் எந்த இடத்தையும் விடாமல் தான் தேடினேன். கடைசியாக
ஒரே ஒரு வாட்டி என்னை பார்த்துருன்னு தேடி தேடி அலைஞ்சது தான் மிச்சம். ஒன்று தான் சொல்ல முடியும், நினைக்கிறது கிடைக்கிறதும் ஈஸியாக அடையிறதும் எல்லாம் சினிமாவில் மட்டும்தான், நிஜ வாழ்க்கையில் இல்லைன்ட்டு. பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்ந்து காட்டுற மட்டும் காதல் இல்லை, வார்த்தையால் சொல்கிறதும் காதல் தான். லவ் யூ ஷாலினி.